ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ இப்பொழுது பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமானவர் உன்னை நினைத்து இப்பொழுது அழுது கொண்டு இருக்கின்றார். ஏனென்று தானே கேட்கின்றாய்? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். பழமொழியை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். பிறக்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பார்கள். அதே போல்தான் உன் கஷ்டங்களுக்கு காரணமானவர் அவருக்கு ஏத்த தண்டனையை நான் கொடுத்து விட்டதால் தான் அவரும் இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றார். அவர் தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து இப்பொழுது மிகவும் மன்றாடி கூனி குறுகி அழுது கொண்டே இருக்கின்றார். உன்னை எப்படி அவர் உதறி தள்ளி சென்று விட்டாரோ அதே போல் வேறு ஒரு உறவு அவரை உதறி சென்று விட்டது. அதனால் இப்பொழுது உன் அருமை புரிந்து உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றார். நீ இதை கேட்டால் மன நிம்மதி அடைவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் இதை சொல்லவே உன் அப்பன் உன்னை தேடி வந்துவிட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு தான் தங்கமே. உன் கரம் பற்றி நடத்த நான் இருக்கும் பொழுது எங்கனம் நீ வீழ்வாய்? உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் சுழற்றுபவன் நானே. உன்னோடு நான் இருக்கின்றேன். நமக்கானது என படைக்கப்பட்டு இருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கி பார்த்தங்கமே, நம்பிக்கை உனக்குள் தானாக பிறக்கும். நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவருக்கு தெரிய வைக்க அவசியமே இல்லை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே நீ வாடிக்கையாக்கிவிட்டால் நமக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள். இதுவே மனித இயல்பு. அதனால் எந்த இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து வந்துவிடு தங்கமே. உன்னுடைய துணை உன்னை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். மன நிம்மதி கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.